श्लोकम 69 एवं स्तुता तदा देवी तामसी तत्र वेदसा विष्णो प्रबोधनार्थाय निहन्तुं मधुकैटभौ। एवं स्तुता तदा देवी तामसी तत्र वेदसा विष्णोः प्रबोधनार्थाय निहन्तुं मधुकैटभौ। பிரம்மாவோடு தேவி ஸ்துதிய ஆக்கும் நம்ம பார்த்தோம். யோக நித்ரையில முழுகி இருக்கிற மகாவிஷ்ணுவை எழுப்புறதுக்கு பிரம்மா ஸ்துதிச்ச தேவி ஸ்துதி. மகாவிஷ்ணுவை எழுப்பி விட்டானா மகாவிஷ்ணு மதுகைடவர்களை வதிச்சு பிரம்மாவை காப்பாத்துவர். அதனாலேயாக்கும் தேவிய மகாவிஷ்ணுவை எழுப்பி விடுங்கோம் தேவி அப்படின்னு பிரார்த்திச்சார். பிரம்மா தேவிட்ட சொன்னதை நம்ம பார்த்தோம். மகாவிஷ்ணு மதுகைடவர்களை வதிச்சு என்ன காப்பாத்துவர், அதனால மகாவிஷ்ணுவை எழுப்புங்கோம் தேவி. அப்படி இல்லைன்னா தேவியே மதுகைடவர்களை வதிக்கணும். இப்படி இந்த ரெண்டு விஷயத்தையும் செய்யலை அப்படின்னா தேவியோடு கையால என்ன வதிக்கணும். இந்த அசுரனோடு கையால எனக்கு மரணம் சம்பவிக்கப்படாது, அதனால தேவியே என்ன கொன்னிடணும். இப்படியாக்கும் பிரம்மா தேவிட்ட பிரார்த்திச்சார். ஆதிபராசக்தியான அந்த யோக மாயாதேவியான நித்ரா தேவிய ஆக்கும், அந்த மாயாதேவிய ஆக்கும் பிரம்மா ஸ்துதிச்சது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பிரம்மாவோடு இந்த ஸ்துதிக்கு ராத்திரி சூக்தம் அப்படின்னாக்கும் பேரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ராத்திரி சூக்தம் சொல்லி தேவிய ஸ்துதிச்சதுக்கு அப்புறமா அங்க என்ன சம்பவிச்சது அப்படிங்கிறதையாக்கும் சுமேதசு மகர்ஷி இங்க சுரத மகாராஜா கிட்ட சொல்லறார். அப்படிங்கிறதுனால ரிஷிஹி உவாஜா அப்படின்னு இங்க ஆரம்பிக்கப்படுறது. ததா பிரம்மா தேவிய ஸ்துதிச்சோன, பிரம்மாவினால தேவிய ஸ்துதிக்கப்பட்டோன, தத்ர அங்க மகாவிஷ்ணுவோடு நாபிகமலத்துல உட்கார்ந்துருக்கிற அந்த இடத்துல ஆராக்கும் அங்க உட்கார்ந்துருக்கிறது பிரம்மாவாக்கும் உட்கார்ந்துருக்கார் மகாவிஷ்ணுவோடு நாபிகமலத்துல. வேதசா அப்படி இருக்கிற அந்த பிரம்மாவினால ஏவம் ஸ்துதா இப்படியெல்லாம் தேவிய ஸ்துதிச்ச பிரம்மா, ராத்திரி சுக்தத்தால தேவிய பிரம்மா ஸ்துதிச்சோன, தாமசி தேவி தமோகுணத்தோடு கூடின நித்ரா தேவி, தமோகுணம் இருக்கிறதுனாலேயாக்கும் நமக்கெல்லாம் தூக்கம் வருது, அதனாலேயாக்கும் யோக நித்ரா தேவிய தமோகுண ஸ்வரூபியாயிட்டு இங்க சொல்லப்படுறது. சத்குணம் ரஜோகுணம் தமோகுணம் இப்படின்னு 3 குணங்கள் சேர்ந்ததாக்கும் இந்த மாயா பிரபஞ்சம். மாயாதேவிக்கு ஏது ரூபம் வேணுமானாலும் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஸ்வீகரிக்கிறதுக்கு சாதிக்கும். பரபிரம்ம பட்ட மகிஷியா இருக்கிற ஆதிபராசக்தி யதார்த்தத்துல எந்த ஒரு குணத்திலையும் அட்டாச் இல்லாத நிர்குணஸ்வரூபியாக்கும். நிர்குணம் அப்படின்னா குணமே இல்லாதவர், காண முடியாது, தொட முடியாது, அனுபவ ரீதியா தெரிஞ்சுக்கத்தான் சாதிக்கும்.
எப்போது ஏது பாவத்துல தேவி அம்சாவதாரம் எடுக்கிறாளோ அதுக்கு தகுந்த மாதிரி குணத்தை தேவி சீகரிப்பாள். அப்படி குணங்களை சீகரிச்சா மட்டும்தான் நிர்குணையா இருக்கிற தேவிக்கு ரூபம் அப்படிங்கிறது உண்டாகும். நித்ராதேவி ஆனதினாலேயாக்கும் இங்க தாமசி தேவி அப்படின்னு சொன்னது. தமோகுணம் ஸ்வீகரிச்சு ரூபம் எடுத்த நித்ராதேவி மது கைடபர்களை நிகந்தும் கொல்லறதுக்காயிட்டு விஷ்ணுவை தூக்கத்திலேந்து பிரபோதனார்த்தாய எழுப்பி விடுறதுக்காக, அந்த யோக நித்ரையிலேந்து எழுப்பி விடுறதுக்காக அப்படிங்கிற வரைக்கும் இந்த ஸ்லோகம். பிரளய காலத்துல விஷ்ணுவோடு நாபிபத்மத்துல உட்கார்ந்து இருக்கிற பிரம்மா தாமசி தேவிய ஸ்துதிச்சோன, அந்த தாமசி தேவி மது கைடபர்களை கொல்லறதுக்காயிட்டும் மகாவிஷ்ணுவை எழுப்புறதுக்காயிட்டும் மகாவிஷ்ணுவோடு அந்த ശരീരത്തിലേந்து சக்தி ரூபிணியாயிட்டு உத்பவிச்சா அப்படிங்கிறதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். ஸ்லோகம் 70. நேத்ராஸ்ய நாசிகா பாஹு ஹ்ருதயேப்யஸ்ததோரஸ நிர்கம்ய தர்ஷனே தஸ்தௌ பிரம்மணோ வ்யக்த ஜன்மனா. நேத்ர ஆஸ்ய நாசிகா பாஹு ஹ்ருதயேப்யஹ ததா உரசஹ நிர்கம்ய தர்ஷனே தஸ்தௌ பிரம்மணஹ அவ்யக்த ஜன்மனஹ. நேத்ராஸ்ய நாசிகா பாஹு ஹ்ருதயேப்யஸ்ததோரஸ நிர்கம்ய தர்ஷனே தஸ்தௌ பிரம்மணோ வ்யக்த ஜன்மனா. சுமேதஸ்ஸு மகர்ஷி சுரத மகாராஜா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறதையாக்குமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 69வது ஸ்லோகத்தோடு கண்டினியூஷன் ஆயிட்டாக்கும் இந்த 70வது ஸ்லோகம் இருக்கு. பிரம்மாதேவிய ஸ்துதிச்சார். அந்த பிரம்மாவோட ஸ்துதிக்கு ராத்திரி சுக்தம் அப்படின்னு பேரு. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த பிரம்மா ஸ்துதிச்சதுல குஷியான தேவி விஷ்ணு பகவான் எழுந்திருக்கணும், இந்த மதுகைடவர்களை கொல்லணும் அப்படிங்கிற ஆக்ரகத்தினால பிரம்மாவோடு ரிக்வெஸ்ட கேட்டு பிரம்மாவோட ரிக்வெஸ்ட தேவி சேகரிச்சா. பகவான் விஷ்ணுவோடு கண்ணு, மூக்கு, முகம், கைகள், ஹிருதயம், உரசு, மாறிட இப்படி இருக்கிற அவயவங்களிலிருந்து சமோகுண பிரதானமாயிருக்கிற அந்த தேவி அவதாரம் பண்ணினா. அவ்யக்த ஜென்மவான் பிரம்மாவோடு ஜனனம் எப்படியாக்கும் நடந்ததுன்னு ஆயிருக்கும் தெரியல, சுயம்புவாக்கும். அப்படி இருக்கிற பிரம்மாவுக்கு பாக்கறா மாதிரி தேவி பிரத்யட்சமாயிட்டு அவதரிச்சு நின்னா. அதையாக்கும் இந்த 69-70 ஸ்லோகம் வழியா பார்த்துட்டு இருக்கோம். நேத்ர
ஆஸ்ய நாசிகா பாஹு ஹிருதயேப்யஹ ததா உரசஹ நிர்கம்ய தர்ஷனே தஸ்தௌ பிரம்மணஹ அவ்யக்த ஜன்மனஹ. விஷ்ணோஹோ மகாவிஷ்ணுவோட நேத்திரம் ஜனன கண்ணு, ஆஸ்யம் ஜனன முகம், நாசிகா ஜனன மூக்கு, பாஹு அப்படின்னா கைகள், அதே மாதிரி ஹிருதயம். கண்ணு, முகம், மூக்கு, கைகள், ஹிருதயம், இதுலேந்தெல்லாம் அதாக்கு நீங்க ஹிருதயேப்யஹ இதுலேந்தெல்லாம் சதா அதே மாதிரியே உரசஹா நெஞ்சிலேந்து நிர்கம்ய வெளியில வந்த அந்த தேஜோமயமான சக்தி பிரவாகம் ஒரு ரூபம் எடுத்தது. அதாக்கும் மகாகாளியோடு ஸ்வரூபம். அந்த மகாகாளி ஸ்வரூபம் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். 10 கைகளாக்கும் காளிக்கு இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம். யோக நித்ரா ஹரேருக்தா மகாகாளி தமோ குண மது கைடபனாசார்த்தம் யாம் துஷ்டாவாம்புஜாசனா யாம் துஷ்டௌவம்புஜாசனா தசவக்த்ரா தசபுஜா தசபாதாஞ்சன பிரபா கட்கபாணா கதாசூல சங்க சக்ரபுஷுண்டிப்ருத் பரிகம் கார்முகம் சீர்ஷம் நிச்சோதத்ருதிரம் ததௌ ஏஷா சா வைஷ்ணவி மாயா மகாகாளி துரத்யயா. அதே மாதிரி தேவியோட கைகளில 10 கைகளிலும் வாளு, சூலம், சிரசு, கதை, சக்கரம், சங்கு, வில்லு, பானம், புசுண்டி, பரிகம் இப்படி இருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் இருக்கு அப்படிங்கறதையும் பார்த்தோம். சண்டிகா தேவியோட அவதாரத்தையுமே பார்த்தோம். விஷ்ணுவோடு சரீர பாகங்களிலேந்து உண்டான அந்த தேஜஸ், அந்த சக்தி பிரவாகம் மகாகாளி ஆயிட்டு பிரம்மாவோடு முன்னால பிரத்யட்சப்பட்டது. அதாக்கும் இங்க சொன்னது அவ்யக்த ஜன்மனஹா, ஆத்மாவிலேந்து ஜனிச்சவனாக்கும் பிரம்மா. விஷ்ணுவோடு நாபியிலேந்து அந்த தாமரப்பூவிலேந்து உல்பவிச்ச பிரம்மா. பிரம்மாவோட உல்பவஸ்தானம் கரெக்டாயிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காததுனால அவ்யக்த ஜன்மனா அப்படின்னு சொல்லப்படுறது. சுயம்பு ஆயிட்டு இருக்கிற பிரம்மா, சுயம்பு ஆயிட்டு ஜனிச்ச பிரம்மா. அப்படி இருக்கிற பிரம்மா பிரம்மணஹா, பிரம்மாவோடு தர்ஷனே, தர்ஷனத்துல தஸ்தௌ ஸ்திதிஜஞ்சா அம்பாள். அதானது பிரம்மாக்கு முன்னால சண்டிகா தேவி பிரத்யட்சப்பட்டா. என்ன காப்பாத்தனமே தேவி அப்படின்னு சரணாகதி அடைஞ்ச பிரம்மாவுக்கு முன்னால தேவி பிரத்யட்சமானா. தமோகுணம் சீகரிச்சதுனால தேவிய பிரம்மாவுக்கு நித்ராதேவி ஆயிட்டு காணறதுக்கு சாதிச்சது. குணங்களொன்னும் சீகரிக்கலை அப்படின்னா தேவியை காணறதுக்கு சாதிக்காது. பரபிரம்ம பட்ட மகிஷி நிர்குண ஸ்வரூபியா இருக்கிற அந்த பரபிரம்ம பட்ட மகிஷி தமோகுணம் சீகரிச்சு அவதரிச்சா. திரோதானமா இருந்த தேவி பக்தனுக்கு முன்னால, அந்த பிரம்மாவுக்கு முன்னால, பிரம்மா அப்படிங்கிற பக்தனுக்கு முன்னால பிரத்யட்சமா தெரிஞ்சா அப்படின்னு இந்த ஸ்லோகம். விஷ்ணோஹோ, விஷ்ணுவோடு நேத்ர ஆஸ்ய நாசிகா பாஹு ஹிருதயேப்யஹ, கண்ணு, முகம், மூக்கு, பாகுக்கள்,
கைகள் ஹிருதயம், ததா அதே மாதிரி உரசகா நெஞ்சகம். இதுல இருந்தெல்லாம் நிர்கம்யா வெளியில வந்து ஒரு சக்தி பிரவாகமாயிட்டு வெளியில வந்து தேவி அவ்யக்த ஜென்மனகா ஆத்மாவிலேந்து ஜனிச்சவனாயிருக்கிற சுயம்புவாயிருக்கிற பிரம்மனகா தர்ஷனே தஸ்தௌ பிரம்மாவோடு தர்சனத்துல ஸ்திதி பண்ணினா. அதானது பிரம்மாவுக்கு முன்னால பிரத்யட்சமாயிட்டு நின்னா தேவி அப்படின்னு அர்த்தம். ஸ்லோகம் 71. உத்தஸ்தௌ ஜகன்னாதஸ்தயா முக்தோ ஜனார்தன ஏகார்ணவேஹி சயனாத் தத சதத்ருஷே ஜதௌ. உத்தஸ்தௌ ச ஜகன்னாதஹ தயா முக்தஹ ஜனார்தனஹ ஏக அர்ணவே அஹிசயனாத் ததஹ சஹ தத்ருஷே ச தௌ. உத்தஸ்தௌ ஜகன்னாதஸ்தயா முக்தோ ஜனார்தன ஏகார்ணவேஹி சயனாத் தத சதத்ருஷே ஜதௌ. மகாவிஷ்ணுவோடு சரீரத்துல லயிச்சு நின்ன நித்ராதேவியோடு சக்தி, அதனாலேயே ஒரு சேர சேர்ந்து காளி ரூபத்துல பிரம்மாவுக்கு முன்னால பிரத்யட்சமானோன மகாவிஷ்ணு யோக நித்ரையிலேந்து முக்தனாயி தீர்ந்தார். தூக்கத்திலேந்து விஷ்ணு எந்திருந்தார். நித்ராதேவி விஷ்ணுவோடு சரீரத்திலேந்து வெளியில சாடினோன காளி ரூபத்துல பிரம்மாவுக்கு முன்னால வானத்துல பிரத்யட்சமாயிட்டு நின்னோன விஷ்ணு தூக்கத்திலேந்து எந்திருந்தார். தயா முக்தஹா அந்த நித்ராதேவியால தூக்கம் விட்டு எந்திருந்த பகவான் தயா அப்படின்னா நித்ராதேவியால முக்தஹா தூக்கம் விட்டு உணர்ந்த ஜகநாதஹா ஜனார்தனஹா பிரபஞ்சநாதனா இருக்கிற விஷ்ணு. ஜனார்தனன் சொன்னனக்கா துஷ்டர்களை நிகிரகம் செய்யற விஷ்ணு, சத்ருக்களை சம்ஹாரம் செய்யற விஷ்ணு. ஏகார்ணவே பிரளய காலத்துல இருக்கிற அந்த ஒரே ஒரு சமுத்திரத்துல எங்கேயும் ஜலம் மட்டும் இருக்கிற அந்த இடத்துல பாலாழி அப்படிங்கிற பால்கடலில அஹிசயனாத் அனந்தனாயிருக்கிற சர்ப்ப மெத்தையிலேந்து உத்தஸ்தௌ எந்திருந்தார் பகவான். ததஹா சஹா அதுக்கப்புறமா ததஹா அதுக்கப்புறமா சஹா யோக நித்ரையிலேந்து எந்திருந்த இப்படியெல்லாம் இருக்கிற ஜனார்தனன் துராத்மானோ துஷ்டர்களான அதிவீரிய பராக்கிரமம் வீரசூர பராக்கிரமிகளாயிருக்கிற மது கைடபர்களை பார்த்தார். ஸ்லோகம் 72. மது கைடபௌ துராத்மானௌ அதிவீரிய பராக்கிரமௌ क्रोधरक्तेक्षणौ हन्तुं ब्रह्माणां जनितोद्यमौ. मधुकैडबौ दुरात्मानौ अधिवीर्यपराक्रमौ क्रोध
ரக்த இச்சணௌ ஹந்தும் பிரம்மாணம் ஜனித உத்யமௌ மதுகைடபௌ துராத்மானௌ அதிவீர்ய பராக்கிரமௌ क्रोधरक्तेक्षणौ हन्तुं பிரம்மாணம் ஜனிதோத்யமௌ. இந்த ரெண்டு அசுரர்களை சேர்த்து சொல்றதுனாலயாக்கும் இங்க மதுகைடபௌ துராத்மானௌ அதிவீரிய பராக்கிரமௌ क्रोध ரக்த இச்சணௌ ஜனித உத்யமௌ இப்படின்னு ஔ அப்படிங்கிறத சேர்த்தது. ரெண்டு பேரை சேர்த்து திங்ஸ் ஆயிட்டாக்குமே இவாளோட ஜனனம். அதனாலயாக்கும் அத சொல்லறத இப்படி ஔ சேர்த்தி சொன்னது. நித்ராதேவி விஷ்ணுவோடு சரீரத்திலேருந்து வெளியில போனோன இந்த பிரபஞ்சத்துக்கே நாதனா இருக்கிற விஷ்ணு பகவான் அந்த பாலாழியில சர்ப்பமாயிருக்கிற மெத்தையிலேருந்து எந்திருந்துட்டு துஷ்ட புத்திகளாயிட்டு ரொம்ப ரொம்ப பராக்கிரமசாலிகளாயிட்டு கோபத்துல ஜெலிச்சு கண்ணெல்லாம் சகஜவேன்னு இருக்கிற அந்த மதுகைடபர்களை, அதே மாதிரி பிரம்மாவை கொல்லறதுக்கு ரெடியா இன்ட்ரெஸ்டோடு கூடி இருக்கிற அந்த மதுகைடபர்களை விஷ்ணு பார்த்தார். இங்க பகவான ஜனார்தனன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பகவான் அசுரர்களை நிகிரகம் பண்ணுவர். இந்த ரெண்டு அசுரர்களையும் பகவான் கொன்னுடுவர். அதனாலயாக்கும் முன்னாடியே இங்க ஜனார்தனன் அப்படின்னு சொன்னது. குரோத கோபத்தால, ரக்த இச்சணௌ ஜகஜவேன்னு இருக்கிற கண்களால, உக்ர ரூபிகளாயிருக்கிற மதுகைடபௌ மதுகைடவர்களை, பிரம்மாணம் ஹந்தும் பிரம்மாவை கொல்லறதுக்கு ரெடியா இருக்கிற அந்த மதுகைடவர்களை, ஜனித உத்யமௌ பிரம்மாவை கொல்லறதுக்கான அவளோட முயற்சிகளை பார்த்துட்டு பிரம்மாவை கொல்லறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டு இருக்கிற தௌ மதுகைடபௌ அந்த மதுகைடபர்களை ததிர்ஷேஜா பகவான் விஷ்ணு பார்க்கவும் செஞ்சார். கிருதயுகத்துல இருக்கிற காலகணனைக்கும் இப்ப நம்ம இருக்கிற கலியுகத்துல இருக்கிற காலகணனைக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். கலியுகத்தோடு 4 மடங்கு ஜாஸ்தியாக்கும் கிருதயுகத்தில் இருக்கிற காலம் அப்படிங்கிறது. பிரம்மா நித்ராதேவியை ஸ்துதிச்சார். நித்ராதேவி பிரம்மாக்கு முன்னால பிரத்யட்சமானா. விஷ்ணு நித்ராதேவி சரீரத்திலிருந்து போனோன்னு எந்திருந்துட்டார். விஷ்ணு எந்திருந்ததும் பிரம்மாவை கொல்லறதுக்கு ரெடியா நிற்கிற மதுகைடபர்களை பார்த்தார் அப்படிங்கிற வரைக்குமாக்கும் நம்ம இந்த ஸ்லோகத்துல பார்த்தோம். ஸ்லோகம் 73. சமுத்தாய ததஸ்தாப்யாம் யுயுதே பகவான் ஹரி பஞ்சவர்ஷ சஹஸ்ராணி பாஹு பிரஹரணோ விபு. சமுத்தாய சமுத்தாய ததஹ தாப்யாம் ததஸ்தாப்யாம் யுயுதே பகவான் ஹரிஹி பஞ்சவர்ஷ சஹஸ்ராணி பாஹு பிரஹரணஹ விபுஹு. சமுத்தாய ததஸ்தாப்யாம் யுயுதே பகவான் ஹரி பஞ்சவர்ஷ சஹஸ்ராணி
பாஹு பிரஹரணோ விபோ. ததஹா அதுக்கப்புறமா பகவான், பகம் இருக்கிறவர் பகவான், பகங்கள் இருக்கிறதுனாலேயாக்கும் பகவான் அப்படின்னு சொன்னது. பகங்கள் அப்படிங்கிறது 6, அதை நம்ம பார்த்தோம். ஐஸ்வர்யம், ஸ்ரீ, யசஸ், ஞானம், வீரியம், வைராக்கியம், இப்படியெல்லாம் இருக்கிற அந்த பகவான் விஷ்ணு. விபுகு சர்வ வியாபியான பகவான் விஷ்ணு. ஹரிஹி சம் உத்தாய, அந்த விஷ்ணு அந்த ஹரி எந்திருந்துட்டு பஞ்சவர்ஷ சகசிராணி 5000 வருஷங்கள், 5000 தேவ வருஷங்கள், தாபியாம் அந்த மது கைடபர்கள் கிட்ட, பாஹு பிரஹரணஹா கைகளாயிருக்கிற ஆயுதங்களோடு கூடிட்டு, யுயுதே யுத்தம் செஞ்சார். ஐஸ்வர்யம், யசஸ், வீரியம் இப்படி இருக்கிற ஷட் பகங்களோடு கூடி இருக்கிற சர்வ வியாபியா இருக்கிற விஷ்ணு பகவான் எந்திருந்துட்டு, யோகமாயிலேந்து எந்திருந்துட்டு, யோக நித்ரையிலேந்து எந்திருந்துட்டு 5000 வருஷங்கள் அந்த மது கைடபர்களோடு கூடிட்டு கையை சுருட்டி முஷ்டி யுத்தம் பண்ணினார். பாஹு சொன்னா கைகள், பிரஹரணம் அப்படின்னாக்கா ஆயுதம். கைகள் மட்டும் ஆயுதமா வச்சுண்டு முஷ்டி யுத்தம் பண்ணினார் பகவான். பக்தியை சீகரிச்சு நமக்குள்ள இருக்கிற அந்த அசுர சக்திகள் கிட்ட நம்மளும் இதே மாதிரி ஃபைட் பண்ணணும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஆயிட்டாக்கும் இங்க 5000 வருஷங்கள் மகாவிஷ்ணு அந்த அசுரர்கள் கிட்ட யுத்தம் பண்ணினார் அப்படின்னு சொன்னது. நஜதௌ யுத்த வைமுக்யம் சமம் வாப்யுபஜக்மது ததோ வித்யாமுகாலோக சமுத்பூத மஹோத்சவா ஹரிரூஜே வரோமத்தோ யுவாப்யாம் பிரியதாமிதி நிசம்யேத திபோர்வாக்கியமவலோக்ய பரஸ்பரம். மது கைடபர்கள் 5000 வருஷம் யுத்தம் செஞ்சிட்டும் அவளுக்கு எந்த விதமான டயர்டும் இல்லை. அப்படிங்கிறதுக்கான காரணம் அவளுக்கு அவ சம்மதிச்சா மட்டும்தான் மரணம் உண்டாகும் அப்படிங்கிற காரணத்தாலேயாக்கும். அப்படி ஒரு வரம் அவ வாங்கின்னு இருக்கா, அதனாலேயாக்கும் அப்படிங்கிறத பகவான் தெரிஞ்சுட்டார். பிரத்யட்சத்துல நிற்கிற மகாமாயா தேவிய இனி என்னவாக்கும் பண்ணுறது அப்படின்னு மகாவிஷ்ணு பார்த்தோன, மகாவிஷ்ணு தோண வச்சுட்டு இந்த மதுகைடவர்கள் என்ன பண்ணினா, வீரர்களான எங்க கிட்டேந்து ஏதாவது ஒரு வரத்தை நீ வாங்கிக்கோ அப்படின்னு விஷ்ணு கிட்ட சொல்லறா மதுகைடவர்கள். அதே மாதிரியே இங்க அதுக்கு முன்னால வீரர்களான நீங்கள் எங்கிட்டேந்து ஏதாவது வரத்தை வாங்கிக்கிங்கோம் அப்படின்னு விஷ்ணு சொல்றதாயிட்டாக்கும். நம்ம இந்த ஸ்லோகத்தை பார்த்தோம். இந்த அசுரர்கள் பகவான் கிட்ட சொல்லுவா அடுத்த ஸ்லோகத்துல, உனக்கு ஏதாவது வரம் வேணுமானா சொல்லு, நாங்கள் தரோம். 5000 வருஷம் எங்கூட யுத்தம் பண்ணினியே, ஒன்னால எங்களை கொல்லறதுக்கு ஒன்றும் சாதிச்சிட்டில்லை, நீ எங்களை விட சக்திமானாயிட்டோ யாரும் இல்லை, அதனால உனக்கு ஏதாவது வரம் வேணுமானா தரேன் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு முன்னால இங்க விஷ்ணு இந்த மதுகைடவர்கள் கிட்ட சொல்றார், உங்களுக்கு ஏதாவது வரம் வேணுமானா எங்கிட்ட கேட்டுக்குங்கோ அப்படின்னு. பகவான் சொன்ன அந்த வாக்க கேட்டுட்டவா பரஸ்பரம் பார்த்தா. എന്നിട്ട് அதுக்கு பதிலாயிட்டு அகங்காரத்தோடு கூடிட்டாக்குமவா அடுத்த ஸ்லோகத்துல சொல்லுவா, நீயே தோத்துட்டு உட்காந்துட்டு இருக்கா எங்க கிட்ட, என்ன எங்களை ஜெயிக்கிறதுக்கு உனக்கு சாதிச்சிட்டில்லை அப்படி இருக்கிறத.
உங்ககிட்ட இருந்து நாங்கள் எப்படியாக்கும் வரம் வாங்கிக்க முடியும், அதனால நீ ஏதாவது வரம் வேணுமானா கேளு, நாங்கள் தரோம் அப்படின்னு. அப்படி ஒரு ஸ்லோகம் இந்த தேவி மகாத்மியத்துல இல்லை அப்படின்னாலும் ஒரு சில தேவி மகாத்மியத்துல அப்படி ஒரு ஸ்லோகமும் அட்டாச் ஆயிருக்கு. அந்த ஸ்லோகத்தையாக்கும் நம்ம இங்க பார்த்தோம். பாஹு பிரஹரணோ விபுகு அத சொன்னதுக்கு அப்புறம் 2 ஸ்லோகங்கள் கூடியும் ஒரு சில புக்கில் காணப்படுறது. அதையாக்க நம்ம பார்த்தோம். நதௌ யுத்த வைமுக்கியம் சமம் வாப்யுபஜக்மது ததோ வித்யாமுகாலோக சமுத்பூத மகோத்சவா இப்படின்னு ஒரு ஸ்லோகம். ஹரிரூஜே வரோமத்தோ யுவாப்யாம் ரியதாமிதி நிசம்யேதத்விபோர்வாக்கியமவலோக்ய பரஸ்பரம் இப்படின்னு ஒரு ஸ்லோகம். 5000 வருஷம் யுத்தம் பண்ணிட்டும் மதுகைடபர்களுக்கு எந்த டயர்டும் உண்டாகாததுனால மகாவிஷ்ணு தேவிய சங்கடத்தோடு கூடி நீ என்னவாக்கும் தேவி பார்க்கறது அப்படி பண்ணுறது அப்படின்னு நித்ரா தேவியை பார்த்தோன்னே நித்ரா தேவி தோண வச்சதுனால பகவான் நித்ராதேவி தோண வச்சதுனால பகவான் மதுகைடபர்கள் கிட்ட கேட்டார், வீரர்களான நீங்கள் எங்கிட்டேந்து ஏதாவது வரத்தை வாங்கிக்கிங்கோம் அப்படின்னு. விஷ்ணுவோடு வாக்க கேட்டுட்டு அவ பரஸ்பரம் பார்த்தா. എന്നിട്ട് அடுத்த ஸ்லோகத்தில் அவ சொல்லறா, நீ எங்களுக்கு வரம் தரத்தை விட நாங்கள் உனக்கு வரம் தரோம் அப்படின்னு.